இந்த நிகழ்ச்சி சொல்வேன் பதிவு செய்யப்படுகிறது. சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 95 95வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய கூட்டத்திற்குள் செல்லலாம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் உங்கள் ஒளியினை அமர்த்திக் கொள்ளவும் அல்லது எழுந்து நிற்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்பரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இன்றைய கூட்டத்தை தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. இன்றைய கூட்டம் 95வது கூட்டம். 95வது கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் சில உறுப்பினர்கள் வரவிருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து வருக வருக என்று வரவேற்கிறேன். குறைந்த உறுப்பினர்களே இன்றைய கூட்டத்தில் உள்ளார்கள். ஏனென்றால் வசந்த இடைவெளி ஆங்கிலத்தில் உள்ளார்களே ஸ்ப்ரிங் பிரேக் என்பதால் நிறைய உறுப்பினர்கள் ஓரிருவர் வர முடியவில்லை. அதனால் இன்று குறைந்த உறுப்பினர்களே உள்ளனர். இருந்தாலும் இன்று கூட்டம் சிறப்பாக நடைபெறும் என்று நம்புகிறோம். பாக்யலட்சுமி, உங்களிடம் மேடை அளிப்பதற்கு முன் நம்முடைய விருந்தினர் ஒருவர் வந்திருக்கிறார். வாருங்கள் ஆவுடை மாறன் அவர்களே, உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் எல்லோருக்கும். நான் தற்சமயம் மினசோட்டா மாநிலத்தில் உள்ள ராச்செஸ்டர் என்ற ஊரில் வசித்து வருகிறேன். போன வருடம் என் பதவியிலிருந்து நான் ஓய்வு பெற்றேன். என் பணிக்காலத்தில் நான் உயிரியல் ஆராய்ச்சியாளராகவும் இணை பேராசிரியராகவும் பல காலம் பணிபுரிந்திருக்கிறேன். எனது வாழ்க்கை அமெரிக்காவில் லாங் ஐலண்ட் என்று சொல்லக்கூடிய கோல்ட் ஸ்ப்ரிங் ஹார்பர் இடத்தில் ஆரம்பித்து பிறகு சில காலம் கிளீவ்லண்ட் கிளினிக்கில் அமைந்து என்னை மெதுவாக வாழ்க்கை மினசோட்டாவில் உள்ள ராச்செஸ்டருக்கு மேயோ கிளினிக் கொண்டு வந்தது. மேயோ மருத்துவமனையில் 28 காலம் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக லாங் ஐலண்ட் கோல்ட் ஸ்ப்ரிங் ஹார்பரிலிருந்து தற்பொழுது மினசோட்டா வரை கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய ஊர்களுக்கும் சற்று குளிர் அதிகமான ஊர்களுக்கும் நகர்ந்து வந்துள்ளேன். நான் அடிக்கடி சொல்வது என்னவென்றால், இதை அடுத்து நான் போக வேண்டும் என்றால் அலாஸ்காவில் உள்ள ஒரு இடத்திற்குத்தான் செல்ல முடியும். வாழ்க்கை இன்னும் என்னை அந்த அளவுக்கு எடுத்து போகவில்லை. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். நன்றி. அருமை ஆவுடை மாறன் அவர்களே, உங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். மிக்க மகிழ்ச்சி. கூட்டத்தில் இணைந்திருங்கள். பின்னூட்டத்தை பிறகு கேட்கிறோம், அழியுங்கள். நன்றி. பாக்யலட்சுமி அவர்களே, மேடை உங்களுடையது. மிக்க நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. இன்றைய கூட்டம் எப்பொழுதும் போல 3 பகுதிகளாக செயல்படும். முதல் பகுதி தயாரிக்கப்பட்ட பேச்சு, 2ஆம் பகுதி உடனடி பேச்சு, 3ஆம் பகுதி மதிப்பீடு செய்யும் பகுதி.
இப்பொழுது யார் யார் எந்தெந்த பணியை எடுத்துக்கொண்டுள்ளீர்கள் என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் இன்றைய கூட்டத்தை ஒரு திருக்குறளோடு தொடங்குவோம். திருக்குறளை இந்த அவைக்கு கூறுவதற்காக திரு கிருஷ்ணவேணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். பால் பொருட்பால் அதிகாரம் காலம் அறிதல் குறள் எண் 490. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்று அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. பொருள்: கொக்கு எவ்வாறு குளக்கரையில் நின்று பொறுமையாக காத்திருந்து அது விரும்பிய மீனை பிடித்து கவ்விக் கொள்கிறதோ அதுபோல நாமும் நம் காலத்திற்காக இடம் பொருள் ஏவல் என்பதற்கிணங்க சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும். அச்சந்தர்ப்பம் அமையும் பொழுது எப்படி கொக்கு குத்தி மீனை எடுக்கிறதோ அதுபோல குறி தவறாமல் அச்செயலை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். கொக்க என்றால் கொக்கை போல, கூம்பும் காத்து இருக்கும், பருவத்து காலத்து, மற்று அதன் இதனை போல் அல்லாமல், குத்தொக்க குத்தி எடுப்பது போல அமையும் இடத்து. இதுதான் இதன் பொருள். மீண்டும் கூறுகிறேன். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்று அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. நாமும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து சிறப்பாக செயலை செய்து முடிப்போமாக. நன்றி. மிக அருமையான திருக்குறள். மிக அருமையாக சொன்னீர்கள். இதே திருக்குறளை சென்ற வாரம் வித்யா அவர்களும் ஏதோ பேச்சிலோ ஏதோ ஒன்றில் கேட்ட ஞாபகம் எனக்கு. ஆனால் நீங்கள் போன வாரம் வரவில்லை, அதனால் உங்களுக்கு அது தெரியவில்லை. ஆனால் இது காலத்திற்கேற்றாற் போல திரும்ப திரும்ப இந்த குறளை கேட்டாலும் நமக்கு ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் ஒரு புதிய கருத்து தென்படும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. மிக அழகாக இன்று கூறினீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக இலக்கண ஆசான் திரு வித்யாலட்சுமி அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி நெறியாளர் அவர்களே. சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். இன்றைய இலக்கண ஆசானாக என்னுடைய பணி பேசும் பேச்சாளர்கள் அனைவரின் பேச்சையும் கேட்டு அதில் ஏதாவது இலக்கண பிழை இருந்தால், எனக்கு தெரிந்த அளவில் ஏதாவது இருந்தால் குறிப்பிட்டு என்னுடைய அறிக்கையில் சொல்வேன். அது மட்டுமல்லாது இன்றைய சொல் என்று ஒன்றை அறிமுகப்படுத்துகிறேன். நூதனம் என்ற சொல்லை யார் எத்தனை முறை எப்படி சிறப்பாக பயன்படுத்தினீர்கள் என்பதையும் நான் குறிப்பிடுவேன். ஏதாவது சொல்லாடல், தமிழில் அழகான சொற்களை சிறந்த முறையில் சொல்லாடல் செய்திருந்தால், அது என்னுடைய மனதை கவர்ந்தால் அதையும் குறிப்பிட்டு சொல்வேன். இதுதான் என்னுடைய பணி. மெய்நிகர் மேடை நெறியாளருடையது. நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக உபரிச்சொல் கணக்கீட்டாளராக திரு மோகன்ராஜ் அவர்கள், உங்கள் பணியினை விளக்குமாறு மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. இப்பொழுதுதான் தெரிந்தது உபரிச்சொல் கணக்கீட்டாளர் நான் என்று. என்னுடைய பணி என்னவென்றால் உ போன்ற உபரி சொற்களை அவ்வப்போது பேச்சு வழக்கில் பயன்படுத்துவது வழக்கம். அத்தகைய சொற்களை குறித்து யார் யார் எத்தனை முறை அத்தகைய சொற்களை உபயோகித்திருக்கிறார்கள் என்று சொல்வது என்னுடைய கடமை. அறிவுடை மாறன் அவர்கள் முதல் முறையாக கூட்டத்திற்கு வந்தது போல் தெரியவில்லை. தலைவர் போன்றது ஒரு துணி. அத்தகைய பேச்சு இருந்தால் இந்த வேலைக்கு அவசியமே இருக்காது. இன்று நான் கவனிக்கப் போவது புரில் நெடில் இரண்டுமே ஆ உ போன்ற சொற்கள் உபயோகப்படுத்தினால் அதை கணக்கிட்டு சொல்வது என் கடமை. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. மிக்க நன்றி. கிருஷ்ணவேணி அவர்களே, இன்று நீங்கள் உடனடி பேச்சு நெறியாளராகவும் வெற்றி கோப்பை அறிவிப்பாளராகவும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் உங்கள் பணி. வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் தெரியாது. பட் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதிவிட்டார் பட்டை. நன்றி. இவ்வளவு நேரம் விழிப்புணர்வுடன் இருந்தேன். ஒரு நொடியில் எல்லாம் சரிந்து விட்டது.
வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் நீங்கள் உடனடி பேச்சு நெறியாளராகவும் இருப்பதால் உங்களுக்கு யார் சிறந்த உடனடி பேச்சாளர் என்பதை தனிச்செய்தியாக நாங்கள் எல்லோரும் வாக்கு உங்களுக்கு தனிச்செய்தியாக அனுப்புவோம். அதில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை நான் அழைக்கும் பொழுது சொல்ல வேண்டும். நிச்சயமாக. நன்றி. அடுத்து உடனடி பேச்சு நீங்கள் கேள்விகளை தயாரித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அவர்களுக்கு இணையம் ஏதோ கோளாறு என்று நினைக்கிறேன். நூதன கோளாறு என்று. மிகச்சரியாக சொன்னீர்கள். நூதனமான கோளாறு. ஏனென்றால் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள், அசையாமல். நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள் என்று எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். இது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி கிருஷ்ணவேணி இருக்கீங்களா? சரி, நாம் அடுத்ததாக நேர கணக்கீட்டாளராக நானே இருப்பதால் இன்று தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கு 5 முதல் 7 நிமிடங்கள், இல்லை கன்னி பேச்சு 4 நிமிடத்திலிருந்து 6 நிமிடங்கள், 4இல் பச்சை அட்டை, 5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை, 6 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காட்டப்படும். இன்று ஜெயபிரகாஷ் அவர்கள் ஒரே ஒருவர் கன்னி பேச்சு மட்டும் பேச உள்ளார். மதிப்பீட்டிற்கு 2 முதல் 3 நிமிடங்கள், 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 2.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 3 நிமிடத்தில் சிகப்பு அட்டையும் காட்டப்படும். உடனடி பேச்சிற்கு 1 முதல் 2 நிமிடங்கள் அனைத்து பேச்சாளர்களும் பேச வேண்டும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 1.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். நேரத்தை அவ்வப்போது நான் குறித்து கொண்டு அதை இங்கு அறிவிப்பேன். நன்றி. இப்பொழுது தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கு செல்வோம். தயாரிக்கப்பட்ட பேச்சை திரு சொல்வேந்தர் ஜெயபிரகாஷ் அவர்கள் பேச உள்ளார். நெறியாளர் அவர்களே, பொது மதிப்பீட்டாளரை அழைக்கவில்லை. மன்னிக்கவும். இன்று பொது மதிப்பீட்டாளராக வித்யாலட்சுமி அவர்கள் பொறுப்பை ஏற்றுள்ளார். வாருங்கள் வித்யா, உங்களுடைய பணியினை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. இன்றைய பொது மதிப்பீட்டாளராக பேச்சாளர்களுடைய பேச்சை யார் மதிப்பீடு செய்கின்றார்களோ அவர்களை அழைப்பது முதல் பணி. அந்த பணியை நானே ஏற்றுக்கொண்டுள்ளதால் அடுத்த கட்டத்திற்கு செயல்பாட்டாளர்கள் தங்களுடைய அறிக்கைகளை அளிக்க அவர்களை வரிசையாக அழைப்பேன். அவர்களுடைய அறிக்கைகள் முடிந்த பின் இறுதியாக இந்த கூட்டம் எப்படி நடந்தது என்பதை பொது மதிப்பீடு செய்து என்னுடைய அறிக்கையும் சமர்ப்பிப்பேன். இதுவே பொது மதிப்பீட்டாளராக என்னுடைய பணி. இதை தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி என்றும் புதுமையான பெயரில் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். நன்றி. மிக்க நன்றி. இப்பொழுது தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கு திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் பேச உள்ளார். நிலை 1 கன்னி பேச்சு, பாதை ஈடுபடும் நகைச்சுவை, தலைப்பு என் குழந்தை பருவத்திற்கு நானே ஒரு ஆலோசனை. வாருங்கள் ஜெயபிரகாஷ், மேடை உங்களது. நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. இதை சொல்லி ஒரு 20 நொடிகளை கடத்தலாம் என்று நினைத்தேன். நீங்களே கூறிவிட்டீர்கள். இருந்தாலும் நானும் எனக்காக ஒரு முறை கூறிவிடுகிறேன். என் குழந்தை பருவத்திற்கு நானே ஒரு ஆலோசனை என்ற தலைப்பில் என்னுடைய கன்னி பேச்சு ஈடுபட வைக்கும் நகைச்சுவை, எங்கேஜிங் ஹியூமர் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். இது என் குழந்தைக்கு பருவத்திற்கு நானே ஒரு ஆலோசனை என்பதை விட என்னுடைய இளமை பருவத்திற்கு நானே ஒரு ஆலோசனை என்பதுதான் சரியாக இருக்கும். ஏனென்றால் குழந்தை பருவத்தில் விட குழந்தை பருவம், பள்ளி பருவம், இளமை பருவம் ஆகிய 3ஐயும் இணைத்து தான் நான் பேசப் போகிறேன். யோசிச்சு பார்க்குறேன், ஏன்டா குழந்தை பருவத்திற்கு நானே ஒரு ஆலோசனை? நமக்கு தான் வயசாகி போச்சு, 50 வயசு ஆகிடுச்சு. இனிமேல் என்னத்தை நம்ம குழந்தை பருவத்தை நம்ம என்ன ஆலோசனை கொடுக்கறது? நம்ம அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாலும் அவங்களும் கேட்டுக்க போகிறதில்ல, நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்க போகிறோன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் இது என்னையே ஒரு பகுத்தாராயும் விதமாக இருக்கும் என்று நினைத்து இந்த கன்னிப்பேச்சை பேசலாம் என்று உள்ளேன். குழந்தை பருவம். என்னுடைய குழந்தை பருவம் என்பது குழந்தை பருவத்திற்கே ஆன சுட்டித்தனம், குறும்புகள் ஆகியவை இருக்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சுட்டித்தனம், குறும்புத்தனங்கள்,
ஒரு பயமறியாமை எல்லாம் ஒரு வரையறுக்கப்பட்டதாக இருந்தது. ஏனென்றால் பெற்றோர்கள், சுற்றத்தார், அண்டை வீட்டுக்காரர்கள் அனைவரும் தெரிந்தவர்களே. பள்ளிக்கூடத்தில் என்னோடது பெற்றோர்கள் ஆசிரியர்கள். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஏதாவது குறும்புத்தனம் செய்தால் அவர்களும் ஆசிரியர்கள் என்பதால் ஆ நேரடியாக என் பெற்றோர்களின் காதுகளுக்கு வந்துவிடும். அதனால் எந்த ஒரு குறும்புத்தனம் செய்ய வேண்டுமென்றால், இது செய்யலாமா? வேண்டாமா? என்று யோசித்து தான் செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில். அதனால தான் வரையறுக்கப்பட்ட குறும்புத்தனம் என்று கூறினேன். இதற்கு ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஒரு விடயம் என் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு முறை தீபாவளி நேரம் என்று நினைக்கிறேன். தீபாவளி காலையிலிருந்து மாலை வரை நடைபெறும். இரவு 8 மணி வாக்கில் அனைவரும் பட்டாசு எல்லாம் கொளுத்தி முடித்திருப்பார்கள். கையில் பட்டாசு இருக்காது. அ எ சின்ன க மாணவர் குழந்தை பருவத்தில் அ தெருவில் சென்று ஏதாவது பட்டாசு இருக்கிறதா இருந்து எடுத்து அதனுடைய ப ம துகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து அதை சொல்லுவார்கள். அது பேர் மறந்துவிட்டது. அ அ எனக்கு அதை கொளுத்தினால் ஜுவாலை வரும். அதற்கு பேர் என்னோ ஒரு பெயர சொல்வார்கள். அப்படி எல்லா வெடியிலிருந்தும் மருந்துகளை எடுத்து கொளுத்தும்போது ஜுவாலை வரும். அதை ஒரு 4, 5 நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டிருந்தோம். அது பெரிய தீப்பிழம்பாகிவிட்டது. எப்பொழுதுமே தெருவில் ஒரு அ மிரட்டுபவர் ஒருத்தர் இருப்பார். எல்லா மாணவர்கள், எல்லா குழந்தைகளையும் மிரட்டுவதற்கென்றே ஒருத்தர் இருப்பார். மிரட்டல் அதிகாரி போல. அவர் வந்துவிட்டார். அனைவரும் ஓடிவிட்டனர். நானும் ஓடியிருக்கலாம். ஆனால் நான் ஓடவில்லை. நின்று கொண்டிருந்தேன். ஏனால் நான் ஓடியிருந்தால், அடுத்த நிமிடம் என்னுடைய பெற்றோர்களின் காதுகளுக்கு சென்றிருக்கும். நான் ஓடவில்லை. நின்று கொண்டு தைரியமாக சொன்னேன். ஆம், நாங்கள் எல்லாம் சொக்கப்பானை மறந்துவிட்டது. சொக்கப்பானை என்று கூறுவார்கள். மறந்துவிட்டது. அ நான் அந்த அவரிடம் நின்று கொண்டிருந்தேன். "என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்?" என்று கேட்டார். "நாங்கள் விளையாடிக் கொண்டிருந்தோம். தீப்பிழம்பு வந்துவிட்டது. அனைவரும் சென்று விட்டனர்" என்று கூறினேன். அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. என்னுடைய பயந்த சுபாவத்தை பார்த்து, "இவன் பயப்படுகிறான். பெற்றோர்களிடம் தெரிந்துவிடும் பயப்படுகிறான்" என்று வீட்டுக்கு செல் என்று அனுப்பிவிட்டார். அதனால் தான் சொல்கிறேன், ஒரு வரையறுக்கப்பட்ட குழந்தை பருவமாகவே இருந்தது என்னுடைய குழந்தை பருவம். படிப்படியாக நாட்கள் சென்றது. க பள்ளியில் நடந்த குறும்புத்தனம் நிறைய செய்திருக்கிறேன். சுவரேறி குதித்திருக்கிறேன். ஆசிரியரை சோளக்கருது இருக்கும் அந்த காலத்தில். அதை தின்றுவிட்டு அதில் விளையாடுவார்கள். அது முதல்வர் முதல்வர் முதுகுக்கே செல்லும். அந்த மாரி நிறைய குறும்புத்தனங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. 2, 3 கூட்டங்களுக்கு முன் சொன்னேன். ஒரு முறை கல்லூரியில் படிக்கும்போது ஆசிரியர் "வெளியே போ" என்றார். நான் உடனே அவரிடம் "தேநீர் குடுங்கள், காசு குடுங்கள்" என்று கேட்டேன். இந்த மாரி நெறைய குறும்புத்தனங்கள் நெறைய வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். இருந்தாலும் ஆலோசனை என்று சொல்ல வேண்டுமென்றால், இதையெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தால் நான் என்ற பெரிய விஞ்ஞானியாகவோ, இல்ல பிரதமராக ஆயிருப்பேனோ ஒன்றும் கிடையாது. என்னை இதே மாதிரி தான் இருந்திருப்பேன். அ இதே மாரி தான் இருந்திருப்பேன். மே தெரியவில்லை. பிரதமராக கூட ஆகியிருந்திருக்கலாம், அரசியலில் சேர்ந்திருந்தால். இல்லது ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்திருக்கலாம். அதற்குள் சிவப்பு வந்துவிட்டது. அதனால் பின்னோக்கி ப பின்னோக்கி சென்று பார்க்கிறேன். அ வாழ்க்கை இனிமையானது. இப்படியே குழந்தை பருவத்தை எதையும் யோசிக்காமல் குழந்தை பருவத்தை மகிழ்ச்சியாக அனுபவித்து, பிறகு கஷ்டப்பட்டுக் கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மிக அருமையான பேச்சு ஜெயப்பிரகாஷ் அவர்களே. ஏனென்றால் இன்று நீங்கள் பேசுவது கன்னி பேச்சு. அதனால் இன்று உங்களுடைய நேரம் 5 நிமிடங்கள் 20 மணித்துளிகள் நீங்கள் பேசியுள்ளீர்கள். இல்லையென்றால் நாங்கள் 5 நிமிடத்தில் தான் பச்சை அட்டையை காண்பித்திருப்போம். அதனால் உங்களுக்கு இன்று வெகு வேகமாக சிவப்பை நோக்கி சென்று விட்டீர்கள். நீங்கள் நூதனமாக ஒரு கருத்தினை இங்கு சொன்னீர்கள். அதாவது குழந்தைகள் குழந்தைகளாகவே இருந்தாலே போதும் என்பது என்று நினைக்கிறேன். இன்னும் நான் நிறைய பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். மதிப்பீட்டாளர் மீதி உள்ளதை சொல்லுவார். மிக்க நன்றி. அடுத்ததாக நாம் உடனடி பேச்சு
நேரத்தை நான் சொல்லிவிட்டேன். உடனடி பேச்சு நெறியாளர் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. இன்றைய நாள் பல விடயங்களுக்கு முக்கியத்துவம் பெற்று வருகிறது. ஆகையால் எனது கேள்விகள் அதை ஒற்றியே இருக்கும். யார் முதலில் ஆயத்தமாய் இருக்கிறார்கள்? ஒரு நிமிடம் கிருஷ்ணவேணி அவர்களே, விருந்தினரும் கலந்து கொள்ளலாம் உடனடி பேச்சில். முதலில் யார் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? இல்லை, நீங்களே நான் நீங்களே கேள்வியை கேட்டுவிட்டு யாரோ ஒருவரை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். சரி. வித்யாலட்சுமி அவர்களே, இன்றைய நாள் உலக கலை நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இதை தங்கள் பார்வையில் எவ்வாறு நோக்குகிறீர்கள்? எவ்வாறு கொண்டாடலாம் இந்நாளை? அல்லது உங்கள் வாழ்வில் உலக கலை நாள் எவ்வாறு பங்கு ஆற்றுகிறது என்று கூறலாம்? நன்றி உடனடி பேச்சு நெறியாளர் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். நூதனமான ஒரு கருப்பொருளைத்தான் இன்றைய உடனடி பேச்சு நெறியாளர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய கணினியில் அதற்கு கீழே அந்த படம் வருகிறது. வேர்ல்ட் ஆர்ட் டே, உலக கலை நாள் என்று. கலை என்பதே மனதினுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு என்று சொல்வார்கள். அந்த வெளிப்பாடு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அது ஓவியமாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், சிற்பமாக இருக்கலாம், இல்லை விளையாட்டு கலையாக கூட இருக்கலாம். ஆனால் கலை என்பது மனதை மேம்படுத்தும், பண்படுத்தும். கலை இல்லை என்றால் நாம் இயந்திரத்தோடு இயந்திரமாகவே ஆகிவிடுவோம் என்பது உறுதி. ஏனென்றால் எப்பொழுதும் நாம் வேலை செய்து கொண்டிருப்பதும் நம்முடைய அறிவை மட்டுமே பயன்படுத்துவது என்பது மூளையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் பயன்படுத்துவதை அது குறிக்கும். அது நம்முடைய மனிதனாக பிறந்ததற்கான அந்த வளர்ச்சி நோக்கி நம்மை செலுத்தாது. நாம் மூளையின் மற்றொரு பகுதியான நமக்கு ஓய்வான ஒரு மனநிலை, ஒரு தளர்வான மனநிலை ஆகிய அனைத்தையும் கொடுப்பது கலை என்றுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு 16 கலைகள் 64 கலைகள் தெரியும் என்றெல்லாம் பொருள் அல்ல. ஆனால் கலையின் ஒரு முக்கியத்துவமும் நான் அறிந்துதான் இருக்கிறேன். இசை என்பது எனக்கு ஓரளவு அதில் பரிச்சயம் உண்டு என்பதால் இசைக்கலையில் எனக்கு ஆர்வம் இருக்கிறது. மற்ற கலைகளில் எனக்கு ஒரு பாண்டித்தியமோ பரிச்சயமோ அதிகம் இல்லை என்று சொல்லலாம். அந்த இசை மனதை ஓய்வளிக்க செய்து ஒரு மாதிரி நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் மன மகிழ்ச்சியையும் நரம்புகளுக்கு ஒரு ஓய்வையும் கொடுக்கும் என்பது உறுதி. ஆகவே அனைவருமே ஏதாவது ஒரு தனக்கு பிடித்த கலையை ஓய்வு நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது. கேள்விக்கு நன்றி, வணக்கம். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே, சிறப்பான பதிலை கூறினீர்கள். அனைவரும் ஏதேனும் கலையை கற்றுக்கொண்டு மேம்படுத்தி தன் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று புரிகிறது. ஜெயபிரகாஷ் அவர்களே, இன்றைய கேள்வி மெக்டொனால்ட்ஸ் நாள். இந்நாளை பற்றி தாங்கள் கூறும் கருத்து என்ன? எவ்வாறு இதை கொண்டாடலாம் என்று தாங்கள் நினைக்கிறீர்கள்? நன்றி கிருஷ்ணவேணி அவர்களே. இன்று மெக்டொனால்ட்ஸ் நாள் என்று நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும். எனக்கு இதை தெரியப்படுத்தியதற்கு முதலில் மிக்க நன்றி. மெக்டொனால்ட்ஸ் நாள் என்றால் மெக்டொனால்ட்ஸ் கடை திறந்த நாளா, இல்லது ஓல்ட் மெக்டொனால்ட்ஸ் ஃபார்ம் அந்த பாடலை இயற்றியவருடைய நாளா என்று எனக்கு சத்தியமாக தெரியாது. நமது மெக்டி தான். மெக்டி தான். ஓகே. ஸோ மெக்டொனால்ட்ஸ் அமெரிக்காவிலே வந்து எங்கும் இருக்கும் ஒரு கடை நமது மெக்டொனால்ட்ஸ். இதில் சிறப்பு என்னவென்றால், இந்தியாவில் எல்லாம் ஒரு தோசை வாங்க வேண்டும் என்றால் 5 ரூபாய்க்கும் தோசை கிடைக்கும், 10 ரூபாய்க்கும் தோசை கிடைக்கும், 20 ரூபாய்க்கும் தோசை கிடைக்கும், 100 ரூபாய்க்கும் தோசை கிடைக்கும். எனக்கு இப்பொழுது எவ்வளவு என்று தெரியவில்லை. தோசை பணத்திற்கேற்ப தரம் இருக்கும். ஆனால் நமது மெக்டொனால்ட்ஸில் மட்டும்தான் $1 கொடுத்தால்
அமெரிக்கா எங்கும் ஒரே மாதிரியான பர்கர் கிடைக்கும். பர்கர் என்பதற்கு ரொட்டி தமிழில் சரியான வார்த்தை தெரியவில்லை. அந்த அந்த ₹1 $1 வெள்ளி மெக்டானல்ட்ஸுக்கு யார் வேண்டுமானாலும் சாப்பிட வேண்டாம். ஏன் நமது அதிபர் ட்ரம்ப் கூட சென்று மெக்டானல்ட்ஸில் சென்று வியாபாரம் செய்துவிட்டு சாப்பிட்டு வந்தார். அதனால் எனக்கு இந்த அதை அவர்கள் உயர்த்தவே இல்லை. அந்த $1 மெக்சிகன் என்று சொல்வார்கள். இப்பொழுது அது $2 ஆகிவிட்டதுன்னு நினைக்கிறேன், தெரியவில்லை. அது இன்னமும் அப்படியே தான் இருக்கிறது. எல்லோரும் சாப்பிடலாம், எல்லோருக்குமான உணவு. அதனால் எனக்கு மெக்டானல்ட்ஸை பிடிக்கும். கேள்வி கேட்டமைக்கு மிக்க நன்றி. மிகச் சிறப்பு. அனைவருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத உணவை அங்கு பெறுவதனால் நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் என்று கூறியது மிகச் சிறப்பு. ஆவுடை மாறன் அவர்களே, உங்களுக்கான கேள்வி. தேசிய சலவை நாள் இன்று. தேசிய சலவை நாள் என்று கூறும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? உங்கள் கருத்துக்கள். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. சலவை என்றதும் எல்லோரும் வியப்புடன் பார்க்கப்பட வேண்டிய நாள். எதை சலவை செய்ய வேண்டும்? இன்றைய நிகழ்வுகளை பார்க்கும்போது ஏகப்பட்ட சலவை அவசியம் என்று தோன்றுகிறது. அது எந்த அளவுக்கு வேண்டும், ஒவ்வொருவரும் அதை எப்படி நூதனமான முறையில் அணுக வேண்டும் என்பது முக்கியம். மூளை சலவை என்பது ஒவ்வொரு நாட்டிலும் தற்பொழுது நடந்து வருகிறது. நம்மில் பலர் தோன்றி வளர்ந்த இந்தியாவிலும் சரி, தற்பொழுது நம்மில் பலர் அமெரிக்காவில் பல வருடங்கள் பெற்ற அனுபவத்திலிருந்தும் நாம் உணரலாம். அங்கும் மூளைச்சலவை நடைபெறுகிறது, இங்கும் மூளைச்சலவை நடைபெறுகிறது. அது எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது, அந்த சலவை உண்மையிலேயே தேவையா, அது நல்லதொரு நிகழ்வுக்கு மக்களை அழைத்து செல்லுமா என்ற கேள்விகள் எழும்புகிறது. அந்த வகையில் மூளைச்சலவை நடக்கும் பொழுது நம் அனுபவத்திலிருந்து அதை எவ்வாறு நூதனமான முறையில் அணுக வேண்டும் என்பதே முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். நன்றி. நன்றி ஆவுடை மாறன் அவர்களே. துணியை சலவை செய்வதை பற்றி எதிர்பார்த்து இருந்தாலும் மூளை சலவை பற்றி கூறி எங்களது அறிவு கண்ணை திறந்து விட்டீர்கள். நன்றி. மேலும் மோகன்ராஜ் அவர்களே, உங்களுக்கான கேள்வி. டைட்டானிக் நினைவு நாள் இன்று. டைட்டானிக் என்றால் தங்களுக்கு என்ன தோன்றுகிறது? மிக்க நன்றி கிருஷ்ணவேணி அவர்களே. ஒவ்வொரு முறை வரும்போதும் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரும் சொல்வேந்தர் சபைக்கும், அத்தகைய சிந்தனைகளை அள்ளித்தரும் சொல்வேந்தர்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். டைட்டானிக் ஒவ்வொருவருக்கும் அந்த கப்பல் எத்தனையோ கனவுகளை சுமந்து வந்ததாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை இன்றைய தினத்தில் டைட்டானிக் என்பது நாமெல்லாம் கட்டி காத்த இந்த அமெரிக்க பாரம்பரியத்தை குறிக்கிறது. எதையோ நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த கப்பல் மூழ்கப் போகிறது என்பது தெரிந்திருந்தும் காப்பாற்ற முடியாமல் தத்தளிக்கும் நம்மைத்தான் அதில் பயணிக்கும் நபர்களாக சிந்திக்க தோன்றுகிறது. எத்தனையோ கனவோடு ஏறிய பயணிகள் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் சந்தோஷமும் குதூகலமும் கொண்டாடி கொண்டிருக்கும் ஒரு பிரயாணமாக ஆரம்பித்திருந்தாலும் அந்த கப்பலை எப்படியேனும் கரை சேர்க்க வேண்டும் என்று உள்ளிருப்பவர்கள் அத்தனை பேர் துடித்தாலும் எங்கோ எப்போதோ தீட்டப்பட்ட திட்டம் செயலாகி கொண்டிருப்பது தெரிந்தும் காப்பாற்ற முடியாத பயணிகளாக காமராஜன் சொல்வார், தாய் நாட்டிலேயே பிரஜா உரிமை பெற முடியாத அகதிகளைப் போல தாய்மாமன் உறவிருந்தும் தாயாக முடியாத தரித்திர நாராயணிகளை என்று சொல்வார். அத்தகைய நிலையில், நிந்திக்கும் நிலையில் நான் இருப்பதை போல் அந்த டைட்டானிக் உள்ளிருந்தும் அதை காப்பாற்ற முடியாத நிலையில் நான் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இது ஒரு சாராரையோ ஒரு குறிப்பிட்ட மக்களையோ அல்லது ஒரு இனத்தையோ மேம்படுத்தும் அல்லது இறக்கும் நோக்கம் அல்ல. ஒட்டுமொத்த சமூகத்தின்
வெற்றி தோல்விகளை மாற்றியமைக்கும் முயற்சியாக இது தோன்றுகிறது. டைட்டானிக் என்றோ எதையோ மூழ்கி இருந்தாலும் இன்று இதை எனக்கு நினைவு கொண்டிருக்கிறது. அத்தனையும் அப்படியே போகும் என்று சொல்ல முடியாது. இந்த கப்பல் இன்னும் மூழ்கவில்லை. இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவும் கடந்து போம், இந்த கப்பல் முழுகாமல் போகும் என்று நம்புவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மோகன்ராஜ் அவர்களே. வெற்றி தோல்வியை தாண்டிய முயற்சி என்று கூறி விடையளித்ததற்கு மிக்க நன்றி. அனைவரிடமும் கேள்வி கேட்டுவிட்டேன் அல்லவா? பாக்யலட்சுமி அவர்களை கேட்கவில்லை என்று நிறைய மன்னிக்கவும். பேசுகிறேன் என்று நினைத்து விட்டார் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும். அவரும் உங்களுக்கான கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக அமைதியாகவே இருக்கிறார். உங்களுக்கான கேள்வி, தேசிய பெருவிரல் முண்டு நாள். பெருவிரல் முண்டு என்றால் பனியன் தெரியும் இல்லையா? பெருவிரலுக்கு கீழே எலும்பு கொஞ்சம் புடைத்து கொண்டு வலியை கொடுக்கும். தாங்கள் அறிந்துள்ளீர்களா? இல்லை வேறு ஏதாவது கேள்வி கேட்கட்டுமா? வேறு கேள்வி இருந்தால் நல்லது. தேசிய அசைப்பட நாள் இன்று. அசைப்பட என்றால் அனிமேஷன், அசைப்படம். அதன் கருத்து, அதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? அசைப்படம் நம் குழந்தைகள் மிகவும் விரும்பி பார்க்கும் ஒரு படம். நம்முடைய குழந்தை பருவத்தில் நாம் மிக அந்த எலியும் பூனையுமாக இருக்கும் டாம் அண்ட் ஜெர்ரியை விரும்பி பார்ப்போம். அப்பொழுதெல்லாம் எனக்கு அப்பொழுதைய அசைப்படத்திற்கும் இப்பொழுதைய அசைப்படத்திற்கும் இருக்கும் பெரிய வித்தியாசமாக நான் பார்ப்பது, அப்பொழுது பாப்பாய் என்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதில் கீரையை தின்றுவிட்டால் அவனுக்கு மிகப்பெரிய சக்தி வரும் என்று கொஞ்சம் சத்துள்ள பொருளை காமித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வரும் பீம் என்று நினைக்கிறேன், அதில் லட்டை சாப்பிட்டால் சக்தி வரும் என்று இந்த குழந்தைகளுக்கு சர்க்கரையவே இனிப்பாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சர்க்கரையை ஊட்டு என்று ஊட்டுகிறார்களோ என்று எனக்கு ஒரு சின்ன கோபம் உண்டு. ஏனென்றால் இப்பொழுது நம்முடைய குழந்தைகள் நம்மளை விட அறிவானவர்கள், சிறப்பானவர்கள். ஆனால் அவர்களை தவறான வழியில் நாம் இழுத்து செல்கிறோமோ என்று ஒரு சின்ன ஏனென்றால் நாம் சொன்னாலும் அதைவிட அவர்களுக்கு அந்த திரையின் மீது உள்ள மோகம், அது அங்கே என்ன காட்டுகிறார்களோ அதுதான் உண்மை என்று ஒரு சில காலம் வரை நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்பொழுது திரை என்றால் சின்ன திரை முதல் பெரிய திரை முதல் வரை எங்கு போனாலும் வெறும் திரையாக இருக்கிறது. அதில் அசைப்படம் மிகப்பெரிய, ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் சாப்பிடுவதற்கும் சரி, நமக்கு ஒரு வேலையாக வேண்டும் என்றாலும் சரி, அவர்கள் படத்தை பார்த்து கொண்ட அது லஞ்சம் போல ஒரு நூதனமான ஒரு லஞ்சமாகத்தான் இன்று எனக்கு தெரிகிறது. அதனால் அதில் குழந்தைகளை நம்முடைய நேரத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள சொன்னால் மிக நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி இந்த கேள்விக்கு. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. நூதன லஞ்சம் என்று அழகாக சொன்னீர்கள். அசைப்பட நாளில் அற்புதமாக கூறியமைக்கு மிக்க நன்றி. இதே கேள்வி எனக்குள்ளும் உண்டு. பாப்பாய்ஸ் மற்றும் பீம், லட்டுக்கும் கீரைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இவ்வளவு நாள் கடந்து அனைவரையும் எங்கோ கொண்டு செல்கிறது என்று எனக்குள்ளும் கோபம் உண்டு. மிக்க நன்றி. இன்று அனைத்து சொல்வேந்தர்களும் அழகாக நூதனமாக கேள்விகளை கையாண்டுள்ளனர். மிக்க நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. இப்பொழுது அனைவருடைய நேரத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். நான் 2 நிமிடங்கள் எடுத்து பேசியுள்ளேன். வித்யாலட்சுமி அவர்கள் 2 நிமிடங்கள் 10 வினாடிகள், ஜெயபிரகாஷ் அவர்கள் 1 நிமிடம் 38 வினாடிகள், மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடங்கள் பேசியுள்ளார். ஆவுடை மாறன் அவர்கள் 1 நிமிடம் 36 நொடிகள் பேசியுள்ளார். அனைவரும் வாக்கிற்கு தகுதியானவர்கள். உங்களுடைய வாக்கினை விருந்தினர் உட்பட தனிச்செய்தியாக கிருஷ்ணவேணி அவர்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
எனக்கு ஒரு கேள்வி. முதல் சொல்லுங்க. முறைங்கிறதுனால நீங்க மார்க் எல்லாருக்கும் போடுவீங்களா? இல்ல வேண்டிய ஒருத்தருக்கு மட்டும் தேர்ந்தெடுப்பீங்களா? ஒரே ஒருத்தர் உங்களுடைய மனம் கவர்ந்த பேச்சை பேசியவர்கள் யாரோ அவர்களுடைய பெயரை கிருஷ்ணவேணி அவர்களுக்கு தனிச்செய்தியாக அனுப்ப வேண்டும். உங்களுடைய பேரையும் கொடுக்கலாம், தப்பில்லை. ஜனநாயக முறைப்படி உங்களுக்கே வாக்கு போட்டுக் கொள்ளலாம். கேட்டுக்கலாம். நன்றி. இப்பொழுது நான் பொது மதிப்பீட்டாளரிடம் மெய்நிகர் மேடையை ஒப்படைக்கிறேன். நன்றி நெறியாளர் பாக்யலட்சுமி அவர்களே. இன்றைய பொது மதிப்பீட்டில் முதலாவதாக ஜெயப்பிரகாஷ் அவர்களுடைய பேச்சை மதிப்பீடு செய்ய நானே என்னை அழைத்துக் கொள்கிறேன். என்னுடைய மதிப்பீடு தொடங்குகிறது நேர கணக்கீட்டாளருக்காக. இன்றைய ஒரே வெற்றி பேச்சாளரான ஜெயப்பிரகாஷ் அவர்களுடைய பாதை ஈடுபட வைக்கும் நகைச்சுவை. அவர் முன்பு எடுத்த பாதையை விட பொருத்தமாக இந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பது என்னுடைய எண்ணம். நகைச்சுவை இருந்தால் எப்பொழுதுமே பகைச்சுவை மாறி நல்ல சுவை மனதில் தோன்றும். நகைச்சுவையை பல பேரும் பல விதங்களில் வெளிப்படுத்துவார்கள். சிலர் முகத்தில் காட்டாமல் சொற்களில் மட்டும் காட்டுவார்கள். சிலர் செய்கைகளில் அதிகம் காட்டுவார்கள். நம்முடைய ஜெயப்பிரகாஷ் என்று பேசும்பொழுது அவர் தொடங்கினவுடன் அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும் போல் இருக்கிறது. அதனால் அவர் சரியான தலைப்பு, சரியான பேச்சு, சரியான பாதையைத்தான் எடுத்திருக்கிறார் என்றும் சொல்வேன். புதுமையாக இருந்தது அவருடைய தலைப்பு, அவருடைய குழந்தை பருவத்திற்கான இவருடைய ஆலோசனை என்று. அப்பொழுது நடந்ததை இப்பொழுது வளர்ந்த பார்வையில் பார்த்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவருடைய இளமை பருவ நினைவுகளை, குறும்புகளை அழகாக அவையோரின் கவனத்தை கவரும் வண்ணம் சிறப்பாக எடுத்துரைத்தார். அதுவும் அவருடைய முழு வாளை விரித்து குறும்பு செய்ய முடியவில்லையாம். அதற்கு அவருக்கு ஒரு வருத்தம். வாளை கொஞ்சமாக நீட்டி இருக்கிறார் போலும். இன்னும் முழு வாளை நீட்டி இருந்தால் இன்னும் நிறைய குறும்புகள் செய்திருப்பார். அவர் அந்த பட்டாசு கதை சொன்னார் அல்லவா, அப்பொழுது எனக்கு அந்த பாரதியின் பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வந்தன. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல், வீரத்தில் பிணியென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று அவர் சொன்னவுடனே அந்த பாடல் தான் மனதில் நினைவுக்கு வந்தது. தீப்பொறி என்பது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும் என்பது அதனுடைய கருத்து. அவர் விழித்தொடர்பும் சிறப்பாக இருந்தது. செய்கைகளை ஓரளவு கை அசைவுகளை பார்க்க முடிந்தது. செய்கையின் பொருளுணர் என்று புதிய ஆத்திச்சூடியில் பாரதி சொல்வார். செய்கைகள் எப்பொழுதும் சிறப்பாக இருந்தால் நம்முடைய பேச்சுக்கு அது வலுவூட்டும், இன்னும் அதற்கு பெருமை சேர்க்கும். அந்த அளவிற்கு கணினியில் பார்த்த அளவிற்கு ஓரளவு சிறப்பாக இருந்தது. ஒரு அறிஞர், எந்த அறிஞர் என்று நினைவுக்கு இல்லை, அவர் சொன்ன மேற்கோள் என்னவென்றால், இளமையில் நாம் தவறுகளே செய்யவில்லை என்றால் முதுமையில் நினைத்து சிரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது என்று. நாம் அனைவருமே இவருடைய பேச்சை வைத்து நம்மை நாமே திரும்பி பார்த்து கொள்ளலாம். நாமெல்லாம் எப்படி மடத்தனமாக தவறுகள் செய்தோம், குறும்புகள் செய்தோம் என்று வயதான காலத்தில் நினைத்து பார்த்தால் நமக்கும் சிரிப்பு வரும். ஏனென்றால் நம்மை நினைத்தே சிரிப்பது தான் சிறந்தது. மற்றவர்களை பார்த்து சிரிப்பது என்பது அது பிரச்சனைகளுக்குள் நம்மை செலுத்திவிடும். அவ்வாறு இல்லாமல் நம்மை பார்த்தே நாம் சிரித்தால் அது நம்மை வளர்த்து கொள்ளவும் வழியாக இருக்கும். மொத்தத்தில் அவருடைய கன்னி பேச்சு என்பதால் அவரை உபரி சொற்களை மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைத்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சிறிது தயாரித்து வந்திருந்தால், உபரி சொற்கள் மட்டும் குறைத்திருந்தால் இன்னும் பேச்சு சிறப்பாக இருந்திருக்கும். கருத்தும் அவருடைய வெளிப்படுத்திய விதமும், சிரித்து கொண்டே பேசியதும் நன்றாக இருந்தது. இதுவே என்னுடைய மதிப்புரை. நன்றி. என்னுடைய மதிப்புரையை முடித்து விட்டதால் அடுத்தது பயனீட்டாளர்களுக்கான, செயல்பாட்டாளர்களுக்கான அறிக்கையை கேட்கிறேன். முதலாவதாக உபரி சொல் நேர கணக்கீட்டாளர் தன்னுடைய நேரத்தை குறிப்பிடுவார், என் பேச்சின் நேரத்தை. வித்யாலட்சுமி, உங்களுடைய மதிப்பீடு 3 நிமிடங்கள் 29 வினாடிகள். நீங்களும் வாக்கு போடாமலே வெற்றி பெறுகிறீர்கள் என்று ஒரே மதிப்பீட்டாளர் என்பதால் நன்றி.
இப்பொழுது உபரிச்சொல் கணக்கீட்டாளருடைய அறிக்கையை மோகன்ராஜ் அவர்கள் வழங்குவார். உபரிச்சொல் இல்லாமல் வழங்குவார். சொல் இல்லாமல் வழங்குவது மிக கடினம். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. முக்கியமான ஒரு செய்தியை வித்யாலட்சுமி அவர்களே சொல்லிவிட்டார். உபரி சொற்களை குறைத்திருந்தால் நலம் என்று அந்த அறிக்கையிலேயே சொல்லிவிட்டார். நான் உரில் அ என்பதை கணக்கிடவில்லை ஜேபி அவர்களுக்கு. கணக்கிட ஆரம்பித்தேன், பிறகு கணக்கிட முடியாமல் விட்டுவிட்டேன். ஆனால் ஆ என்ற நெடிலை ஒரு முறையும், ஏ ஓ என்றதை ஒரு முறையும், வந்து என்பதை ஒரு முறையும் பயன்படுத்தி இருந்தார். மிக குறைந்திருக்கிறது உபரிச்சொல் என்றே சொல்ல வேண்டும். மற்றவர்கள் வித்யாலட்சுமி அவ்வப்போது வந்து பேசினார்கள், ஆனால் உபரி சொற்கள் விழுந்தபாடில்லை. நானும் குறித்துக் கொண்டிருந்தேன். அவ்வகையே பாக்யலட்சுமி ஒரே ஒரு சின்ன ஆ வந்தது, வேறு உபரி சொற்களே இல்லை. அதிசயம் என்னவென்றால் கிருஷ்ணவேணி அவர்களும் உபரிச்சொல் இல்லாமல் பேச வேண்டும் என்பதில் கவனமாக இருந்திருப்பது தெரிகிறது. பட்டை தவிர வேற எதுவும் வந்து விழுந்தபாடில்லை. எனக்கு இருப்பதிலேயே அதிசயம், ஆவுடை மாறனையா சொற்கள் அளந்து பேசியிருக்கிறார். உபரி சொற்களா? சிந்தனையே சலவை செய்த சிந்தனையாக இருக்கும்போது உபரி சொற்கள் எங்கே வந்து விழும்? ஆக இன்றைய பேச்சு அத்துணையுமே அருமை. உபரி சொற்கள் மிக மிக குறைவு என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி மெய்நிகர் மேடையை உமக்கு திரும்ப அளிக்கிறேன் வித்யாலட்சுமி அவர்களே. மிக சிறப்பு மோகன்ராஜ் அவர்களே. நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய பேச்சை நாங்களும் கேட்போம். நீங்கள் ஆடிக்கு ஒரு தரம், அமாவாசைக்கு ஒரு தரம் வராமல் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இலக்கண ஆசானுடைய அறிக்கை. நானே இலக்கண ஆசானாக இருப்பதால் என்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்து விடுகின்றேன். இன்றைய சொல் நூதனம். பாக்யலட்சுமி 3 முறை பயன்படுத்தினார். மோகன்ராஜ் 1 முறையும், கிருஷ்ணவேணி 2 முறையும் பயன்படுத்தினார். நான் 1 முறை பயன்படுத்தினேன் என்னமோ தெரியவில்லை. மற்றபடி இலக்கண பிழைகள் என்று சொல்லும் அளவிற்கு எதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். ஜெயப்பிரகாஷ் பர்கர் என்று சொன்னார் அல்லவா? கூகுளில் மொழி மாற்றத்திற்கு தேடி பார்த்தேன், பர்கருக்கு பர்கர் என்றே வருகிறது. அதனால் ரொட்டி துண்டு என்று சொன்னதை அதையே எடுத்துக்கொள்ளலாம். மோகன்ராஜ் அவர்கள் குறிப்பிட்ட நா. காமராஜனின் கவிதை, அதுவும் சிறப்பாக இருந்தது. ஆவுடை மாறன் அவர்கள் மூளைச்சலவை என்று எடுத்து சொல்லி அதை பற்றி பேசிய விதமும் சிறப்பாக இருந்தது. இப்பொழுது மோகன்ராஜ் சொன்னாரே சிந்தனை சலவை என்று, அந்த சொல்லாடலும் சிறப்பாக இருந்தது. மொத்தத்தில் 6 பேரே இருந்தாலும் அறுசுவைகளாய் நல்ல ஒரு இலக்கணத்தை பயன்படுத்திய முறையும் பேச்சின் முறையும் சிறப்பாக இருந்தது. இதுவே என்னுடைய இலக்கண ஆசானாக என்னுடைய அறிக்கை. இப்பொழுது கூட்டம் மொத்தமாக எப்படி இருந்தது என்பதை என்னுடைய மதிப்பீட்டை கூறுகிறேன். இன்றைக்கு 1 நிமிடம் தாமதமாக தொடங்கிவிட்டோம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் 1 நிமிடம் தாமதமாகிறது. தலைவர் அவர்களை கருத்தில் கொள்ளவும், அடுத்த முறை சரியாக அந்த நிமிடத்தில் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தர கட்டுப்பாட்டு அதிகாரியாக என்னுடைய பரிந்துரைகளை சொல்லுவது என்னுடைய வேலை. முதலாவது நான் குறிப்பிட வேண்டியது இன்றைய உடனடி பேச்சு நெறியாளர். அவருக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் முதல் முறையாக உடனடி பேச்சு நெறியாளராக சிறப்பாக செய்திருக்கின்றார். நம்முடைய புது உறுப்பினராக இருந்தாலும் அவர் விடாமல் வந்து கலந்து கொண்டு அனைத்து பங்களிப்புகளையும் அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அவா. அவர் எடுத்திருந்த கருப்பொருளும் சிறப்பாக இருந்தது. அதைவிட குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு பேச்சாளர் பேசி முடித்தவுடன் அது தொடர்பாக தன்னுடைய கருத்தையும் அழகாக அதை பற்றி சொல்லி பதிவிட்டார். அது உங்களுடைய பேச்சாளர் பயணத்தில் மிகவும் உதவி புரியும் என்பது என்னுடைய கருத்து. மற்றபடி பேசிய பேச்சாளர் நல்ல சிரிக்க பேசி சிரிக்க வைத்த நகைச்சுவை பேச்சாளர் ஜெயப்பிரகாஷ் அவர்களும் சிறப்பாக செய்தார். குறிப்பாக விருந்தினராக வந்துள்ள ஆவுடை மாறன் அவர்கள் தன்னுடைய நிதானமான நல்ல சொல்லாடலால் ஆங்கில சொற்களை கலக்காமல் தமிழில் அழகாக பேசினார். மோகன்ராஜ் சொல்லவே வேண்டியதில்லை, நான் குறிப்பிடவே மாட்டேன். அவருடைய தமிழ் தரமே வேறு. அனைவருமே இன்று மிக சிறப்பாக செய்தார்கள். நாம் இது போலவே தமிழில் மிகவும் சிறப்பாக ஆங்கில சொற்களை கலக்காமல் நல்ல ஒரு கூட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தால் இன்னும் நிறைய உறுப்பினர்கள் ஆவுடை மாறன் அவராக விரும்பி வந்தது போல் மேலும் வருவார்கள்.
நம்முடைய தரத்தை எப்பொழுதுமே நாம் நிலைநிறுத்திக் கொண்டிருந்தால் நிச்சயம் மக்கள் வருவார்கள் என்பது என்னுடைய எண்ணம். இன்றைய கூட்டம் சிறப்பாக இருந்தது. இதுவே என்னுடைய இன்றைய மதிப்பீடு. மெய்நிகர் மேடையை நெறியாளர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இப்பொழுது நாம் வெற்றி கோப்பை அறிவிப்பாளரை மட்டும் அழைக்க வேண்டியது. வாருங்கள் வெற்றி கோப்பை அறிவிப்பாளர். இன்றைய உடனடி பேச்சிற்காக வெற்றி கோப்பையை தட்டிச் செல்பவர் யார் என்பதை அவைக்கு அறிவிக்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உடனடி பேச்சு வெற்றி கோப்பையை தட்டி செல்பவர் ஆவுடை மாறன் அவர்கள். மிக்க நன்றி. விருந்தினராக இன்று உங்களுக்கு வெற்றி கோப்பையை அளித்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்வேந்தர்கள் அவைக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வருங்காலத்தில் உங்களை உறுப்பினராகவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மிக்க நன்றி. இப்பொழுது நான் மெய்நிகர் மேடையை தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. வெற்றி பெற்ற ஆவுடை மாறன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஐயா ஆவுடை மாறன் அவர்களே, உங்களுடைய இன்றைய கூட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூறலாம். தலைவர் அவர்களுக்கு நன்றி. நான் எந்தவித எதிர்பார்ப்போடும் கலந்து கொள்ளவில்லை. இன்று தமிழ் பேச்சை கேட்க வேண்டும், எந்த விதத்தில் எல்லோரும் தமிழில் உரையாடுகிறார்கள் என்று அறிய வந்தேன். ஆனால் இங்கு வந்ததிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். நீங்கள் அனைவரும் தமிழில் உற்சாகமாக இந்த கூட்டத்தை நடத்தியது என் மனதில் உற்சாகத்தையும் உந்துதலையும் அளிக்கிறது. மேடை தமிழ் மற்றும் இயல்பாக பேசும் உரையாடல் தமிழ் இரண்டுக்கும் வேறுபாடு இருந்தாலும் இரண்டும் ஒன்று கலந்து அது ஒன்றோடு ஒன்று உரசாதபடி மிக அழகாக உங்களில் பல பேர் பேசியது எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தருகிறது. உங்கள் மூலம் சில புதிய சொற்களையும் நான் அறிந்து கொண்டேன். நான் டோஸ்ட் மாஸ்டரில் பல வருடங்களாக இருந்தாலும் தமிழில் பேச வேண்டிய ஆர்வம் இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு அமையவில்லை. பல சொற்களுக்கு டோஸ்ட் மாஸ்டரில் உபயோகப்படுத்தப்படும் பல சொற்களுக்கு இன்று நான் தமிழ் வார்த்தைகளை அறிந்து கொண்டேன். ஆர்வம் உள்ள அளவுக்கு ஆற்றலும் அந்த ஆற்றலை வளர்க்க வேண்டிய வாய்ப்பும் எனக்கு இதுவரை அமையவில்லை. இந்த மாதிரி சில விஷயங்களில் கலந்து கொள்வது எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். என்னை அன்புடன் வரவேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி ஆவுடை மாறன் அவர்களே. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய குழுவில் இணைந்து உறுப்பினராக இணையுங்கள், தொடர்ந்து வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். இன்று குறைந்த உறுப்பினர்கள் தான் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வாருங்கள். அடுத்த கூட்டம் என்று மே 6 அன்று கண்டிப்பாக வாருங்கள். உறுப்பினர் ஆவதற்குடைய உறுப்பினராக விருப்பப்பட்டால் உங்களுடைய விண்ணப்ப படிவத்தை அனுப்பி வைக்கிறோம். உறுப்பினராகி கூட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். நன்றி. எங்களது கூட்டத்தில் பட்டிமன்றங்கள் கூட நடைபெறும். மற்ற சொல்வேந்தர் சபைகளுடன் பட்டிமன்றம் கூட நடைபெறும். தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். நன்றி. இன்றைய கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. குறைந்த உறுப்பினர்களை கொண்ட கூட்டம் என்று நினைக்கிறேன். 6 உறுப்பினர்களை கொண்ட கூட்டம். இதுவரை நமக்கு இதற்கும் குறைவாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்களா என்று தெரியவில்லை. கலந்து கொண்டோம் என்று பாக்கியலட்சுமி அவர்கள் சொல்கிறார்கள். 4 நான் இருந்தனா என்று தெரியவில்லை என்று. இருந்தாலும் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் ஒருவரே இருந்தாலும் கூட நாங்கள் அனைத்து பணிகளையும் செய்து சிறப்பாக கூட்டத்தை நடத்துவோம் என்பதற்கு இன்றைய கூட்டம் ஒரு சிறந்த உதாரணம். இத்துடன் இந்த கூட்டத்தை முடித்து வைக்கிறேன். பதிவை நிறுத்தி விடுகிறேன். தொடர்ந்து பேசலாம்.